Good morning, students. Good morning. Okay. முடி கொஞ்சம் ஓகே. குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். குட் மார்னிங். டெக்னிக்கல் எரர் இருந்ததுனால கொஞ்சம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல டிலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. 5:30க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 5:45க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் 5:51க்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னா அந்த டெக்னிக்கல் எரர்ஸ். ஸோ அந்த டெக்னிக்கல் எரர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளாஸ் இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். அது நமக்கு நல்லா தெரியும். கேமிட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகிறது. ஓகே. த மோஸ்ட் வைட்டல் ஈவெண்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பெர்ஹாப்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். இந்த ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸை தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன் வைட்டல் ஈவெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறாங்க? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே 2 கேமிட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆனதான் யங் ஒன் ஃபார்ம் ஆகும், அடுத்த ஜென்ரேஷன் வரும். அதனால இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேல் கேமிட் ஃபார்ம் ஆயிரும், ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆயிரும், 2 ஃபியூஸ் ஆகணும்னா வேஸ்ட். அதனால ஃபியூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் தான் வைட்டல் ஈவெண்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதான் ஃபர்டிலைசேஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு சின்கேமி. எப்பவுமே சின் அப்படின்னா கம்பைன்ட் ஆகிறது, ஜாயிண்ட் ஆகிறது, ஃபியூஷன் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். கேமிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். சின்கேமி. சிங்க் அப்படின்னு சொல்லி சின்க்ரோனைசேஷன், கனெக்ட் பண்றது, ஜாயின் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்கேமி அப்படிங்கிறது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் டிப்ளாய்டு ஜைகோட். எப்பவுமே ஜைகோட் வந்து டிப்ளாய்டா தான் இருக்கும். ஸோ மேல் கேமிட் பிளஸ் ஃபீமேல் கேமிட் 2 ஃபியூஷன் ஆகி வரும்போது டிப்ளாய்டு ஜைகோட் நமக்கு கிடைக்குது. ஜைகோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தோட முதல் செல் ஜைகோட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. The term fertilization is also often used for this process. என்ன process? Fusion of male gamete, female gamete. அது வந்து நம்ம ஜைகோட், டிப்ளாய்ட் ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு தான் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்றோம். சின்கேமியை தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். The term syngamy and fertilization are frequently used though interchangeably. So fertilizationங்கிற இடத்துல சின்கேமி சொல்லலாம், சின்கேமிங்கிற இடத்துல ஃபர்டிலைசேஷன் சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். அதனால வாட் வுட் ஹேப்பன் இஃப் சின்கேமி டஸ் நாட் அக்கர்? மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகி ஜைகோட் வரலன்னா என்ன நடக்கும்? ஹவெவர் ஜைகோட் ஃபார்ம் ஆகலன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகாது. ஜைகோட்ல இருந்து தான் யங் எம்பிரியோ டெவலப் ஆகும், எம்பிரியோல இருந்து தான் யங் ஆர்கானிசம் டெவலப் ஆகாது. அதெல்லாம் நடக்காம போயிடும். அவ்வளவுதான். அதுக்கான ஆன்சர் அதுதான். However, it has to be mentioned here that in some organisms like rotifers, exceptions, rotifers, honeybees, and even some lizards, and birds, lizards and birds வந்து turkey சொல்றாங்க. The female gamete undergoes development அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஃபரன்சியேஷனோட growth along with differentiation. இப்போ ஃபீமேல் கேமிட் இருக்கு, அந்த ஃபீமேல் கேமிட் இட் செல்ஃப் என்ன ஆகும்? செல் டிவைட் ஆகும். யூஸ்வலா கேமிட்ஸ்ல செல் டிவிஷன் நடக்காது. யூஸ்வலா மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் தான் நடக்கணும். யூஸ்வலா கேமிட்டோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டா ஃபியூஷன். ஸ்போர்னு படிப்போம். ஸ்போரோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா ஜெர்மினேஷன். எப்பவுமே ஸ்போரு ஜெர்மினேட் ஆகும், எப்பவுமே கேமிட் ஃபியூஷன் நடக்கும். பட் எக்ஸப்ஷன், கேமிட்டும் வளருது. என்னவா வளருது? ஆர்கானிசமா வளருது. அப்ப கேமிட் ஹேப்ளாய்டுனா அதுல இருந்து வந்து ஆர்கானிசம் என்னவா இருக்கும்? ஹேப்ளாய்டா தான் இருக்கும். பட் கேமிட்ங்கிற ஒரு செல்லு வளரணும், செல்லு டிவைட் ஆகணும் அண்ட் டிஃபரன்ஷியேட் ஆகணும். செல் டிவிஷன் அலாங் வித் டிஃபரன்சியேஷன் இஸ் கால்ட் டெவலப்மெண்ட். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, டெவலப்மெண்ட். அப்ப அண்டர்கோஸ் டெவலப்மெண்ட்னா ஃபீமேல் கேமிட் வந்து டிவைட் ஆகுது, அதோட டிஃபரன்ஷியேட் ஆகி ஆர்கானிசமாவும் மாறிடுது டு ஃபார்ம் நியூ ஆர்கானிசம் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். திஸ் பினாமினா இஸ் கால்டு பார்த்தினோஜெனிசிஸ். இந்த இடத்துல பார்த்தினோகார்பி, பார்த்தினோஜெனிசிஸ், இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். சார் பார்த்தினோகார்பினா என்ன, பார்த்தினோஜெனிசிஸ்னா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். சஃபிக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, சஃபிக்ஸ் மட்டும் தான் மாறுது. ஜெனிசிஸ், கார்பி.
பார்த்தினோனா வித்தவுட் ஃபர்டிலைசேஷன், அதுல டவுட் கிடையாது. இங்கேயும் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் தான், இங்கேயும் பார்த்தினோ அப்படின்னா வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் தான். எப்பவுமே சிஏஆர்பி கார்ப் அப்படின்னா ஃப்ரூட். பார்த்தினோ ஜெனிசிஸ்ங்கிற டேர்ம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் இங்க மீனிங். இங்க என்டையர் ஆர்கானிசமும் டெவலப் ஆகி வருது அனிமல்ஸ்ல மோஸ்ட்லி. இங்க வந்து பாருங்க எல்லா அனிமல்ஸ் தான், ரோட்டிஃபர்ஸ், ஹனிபீஸ், லிசார்ட், சம் லிசார்ட் அண்ட் சம் பேர்ட்ஸ், நாட் ஆல் லிசார்ட் ஆல் பேர்ட்ஸ், எல்லாத்தையும் அவங்க சொல்லல. சம் லிசார்ட், சம் பேர்ட்ஸ். அதுல உங்களுக்கு பார்த்தினோஜெனிசிஸ் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்ல பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா பார்த்தினோஜெனிசிஸ் ப்ரொசீஜர், அந்த ஒரு ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னா அனிமல்ஸ்ல நடக்குது. அண்ட் பார்த்தினோஜெனிசிஸ்ல என்டையர் ஆர்கானிசமும் ஒரு கேமெட்ல இருந்து, ஃபீமேல் கேமெட்ல இருந்து டெவலப் ஆயிடுது. பட் பார்த்தினோகார்பினா ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அங்க சீடு இருக்காது, அந்த ஃப்ரூட்ல சீடு இருக்காது. சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஆனா அதை நட்டு வச்சா வளராது. ஏன்னா பார்த்தினோகார்பில வந்த ஃப்ரூட்ல சீடு இருக்காது. பட் பார்த்தினோஜெனிசிஸ்ல வந்த ஆர்கானிசம் உயிரோட ஆர்கானிசமாவே இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்குங்க. பார்த்தினோகார்பி, கார்ப்னா ஃப்ரூட் தட் இஸ் ஒன்லி பிரசன்ட் இன் த பிளான்ட்ஸ். பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னா ஒரு நியூ ஆர்கானிசமே கேமெட்ல இருந்து டெவலப் ஆயிடும், தட் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் த அனிமல்ஸ். ரெண்டுமே டெவலப்மெண்ட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் தான். பட் இங்க வந்து ஃப்ரூட் வந்து நின்று போயிடும், இங்க வந்து ஆர்கானிசமே வந்துடும் பார்த்தினோஜெனிசிஸ்ல. பார்த்தினோஜெனிசிஸ் அனிமல்ஸ், ரோட்டிஃபர்ஸ், ஹனிபீஸ், some lizard and some birds. Okay, where does syngamy occur? Syngamy எங்க நடக்குது? In most aquatic organism. Syngamy-னா என்ன? திருப்பி அவங்க பார்த்தினோஜெனிசிஸை விட்டுட்டாங்க. இப்ப syngamy-னா fusion of male gamete female gamete. Fusion of male and female gamete எங்க நடக்குது? In most aquatic organisms such as majority of algae, plants சொல்றாங்க. Animals அடுத்த எக்ஸாம்பிள், majority of the fishes as well as amphibians. Amphibians mostly ஏன் amphibian இருக்காங்க? Amphibians-னா என்ன அர்த்தம்? They live both in land and water. பாதி நாள் தண்ணியில இருப்பாங்க, பாதி நாள் நிலத்துல இருப்பாங்க. ஸோ இந்த amphibian மோஸ்ட்லி தண்ணிக்கு எதுக்கு போகுது அப்படின்னா இந்த சின்கேமியை நடத்திக்கிறதுக்கு தான். ஏன்னா கேமிட்ஸ்லாம் ரொம்ப டெலிகேட்டா இருக்கும். லேண்டில் அவங்க கேமிட்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னா வெயில் காஞ்சி போய் வீணா போயிடும், டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அது பாதுகாப்பாக ஃபியூஷன் நடக்கணும், சின்கேமி பர்ஃபெக்டாக நடக்கணுங்கிறதுக்காக தான் ஆம்பிபியன் தண்ணிக்கே போவாங்க. ஓகே, as well as amphibians, syngamy occurs in the external medium, that is water. வாட்டர்ல தான் ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் நடக்குது, நாட் இன்டர்னல். இன்டர்னல்னா ஆர்கானிசத்துக்குள்ள நடக்கிறது, எக்ஸ்டர்னல்னா ஆர்கானிசத்துக்கு வெளியே நடக்கிறது. ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும்னா அந்த மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டை வாட்டர்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆர்கானிசத்துக்கு வெளியில மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் சின்கேமி நடக்குது. தட் இஸ் அவுட் சைட் த பாடி ஆஃப் த ஆர்கானிசம். அதான் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். This type of gametic fusion is called external fertilization. Organisms exhibiting external fertilization show great synchrony between the sexes and release the large number of gametes into the surrounding medium. இந்த இடத்துல சின்க்ரோனி என்ன அப்படின்னா என்ன சார்? சின்க்ரோனி அப்படின்னா ஒரே சமயத்துல, சின்க்ரோனினா சிமிலர், ஒரே டைம்ல மேல் ஆர்கானிசம் மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணணும், ஃபீமேல் ஆர்கானிசம் ஃபீமேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்றது எக்ஸ்டர்னல் மீடியம் வாட்டர்ல. மேல் கேமெட் இன்னைக்கு வந்து ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, மேல் ஆர்கானிசம் மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. 10 நாள் கழிச்சு ஃபீமேல் ஆர்கானிசம் வந்து அந்த விலங்கு அந்த அனிமல் வந்து ஃபீமேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்குள்ள மேல் கேமெட் டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். ஆறு ரிவர் மாதிரி இருக்க இடம்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருக்கும், ஏரி குளம்னா மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். அதனால ஒரே டைம்ல மேல் ஆர்கானிசம் ஃபீமேல் ஆர்கானிசம் கேமெட்டை ரிலீஸ் பண்ணினாதான் அங்க வந்து ஃபியூஷன் ஆஃப் கேமெட் சின்கேமி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சரௌண்டிங் மீடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் நம்பர்ல வாட்டர்ல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணணும். அப்பதான், ஏன்னா வெளியில போய் இது வந்து பை சான்ஸ் அதை மீட் பண்ணுது. எக்ஸாக்டா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்டை பார்த்து குறி வச்சு அம்பு விடுறோம்ல அந்த மாதிரி போகல.
மேல் ஆர்கானிசம் கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, ஃபீமேல் ஆர்கானிசம் கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. பை சான்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் நடக்கணும். அதனால எக்கச்சக்க நம்பர்ல அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை. எது? வாட்டர்ல, எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்ல. சரி, இப்போ ஒரு நிமிஷம் பென் எடுத்துக்கிறேங்க. ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட்டிங் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ஷோ கிரேட் சின்க்ரோனி. ஸோ அந்த ஒரே சமயத்துல மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை அதிகமான நம்பர்ல அவங்க சரௌண்டிங் மீடியத்துல வாட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் த சான்சஸ் ஆஃப் சின்கேமி. ஸோ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோட சான்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக தான் அதிகமான நம்பர்ல மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரிலீஸ் பண்ணாங்க. திஸ் ஹேப்பன்ஸ் இன் த போனி ஃபிஷஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். ஃப்ராகுங்கிறது amphibian, bony fishes aquatic animal, where a large number of offsprings are produced. A major disadvantage is that the offspring are extremely vulnerable. Vulnerable பாதிப்புக்குள்ளாகிறது to predators threatening their survival up to adulthood. இப்போ ஃப்ராக்ஸ் வந்து அதிகமான நம்பர்ல ஃப்ராக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த தலைப்பெரட்டை டேட்போல்னு சொல்லுவாங்கல்ல, எக்கச்சக்கமா இருக்கும் குளத்துல. தலைப்பெரட்டை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டேட்போல், யங் ஒன் ஆஃப் ஃப்ராக் இந்த மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க அந்த குளம், ஏரி, இந்த மாதிரி ஏரியால நீங்க போய் மீன் பிடிக்கிறதுக்குலாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பார்த்துருக்க முடியாது டேட்போல். அதே போலதான் ஃபிஷஸும், போனிங் ஃபிஷஸும் எக்கச்சக்கமா ஃபார்ம் பண்ணி விடும். ஆனா அடல்ட்டா டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்? எக்ஸ்ட்ரீம்லி தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வல்னரபிள் டு ப்ரெடேட்டர்ஸ். அவங்கள பிடிச்சி திங்கிறவங்க, பெரிய பெரிய மீன், குட்டி குட்டி மீன், தலைப்பரட்டை எல்லாம் பிடிச்சி திங்கும். ஸோ அவங்கள பிடிச்சி சாப்பிட்ற ப்ரெடேட்டர்ஸ் அங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அடல்ட்ஹுடா, அதாவது மெச்சூர்டா ஆகிற வரைக்கும் அவங்கள விட்டு வைக்கிறது இல்லை. அதிகமான யங் ஒன்ஸ் பிடிச்சி சாப்பிடுவாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுதான் பெரிய ஃப்ராகாவும் பெரிய போனி ஃபிஷஸாவும் வராங்க. ஓகே, ஸோ அதனாலேயே அவங்க அதிகமா யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறாங்க. நெக்ஸ்ட், இன் மெனி டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ். டெரஸ்ட்ரியல்னா என்ன சார்? இது வரைக்கும் நம்ம பார்த்தது அக்வாட்டிக் ஆர்கானிசம், இப்போ நம்ம பார்க்கறது டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம். டெரஸ்ட்ரியல்னா லேண்ட், தண்ணியில வளர்றது, சாரி நிலத்துல வளர்றது, லேண்ட் ஆர்கானிசம்ஸ், நிலம். பிலாங்கிங் டு fungi, higher animals such as reptiles, birds, mammals, and in a majority of plants, bryophytes, pteridophytes, gymnosperm, angiosperm, most of the animals, plants எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. Syngamy occurs inside the body of the organism. Inside body, female organismத்துக்குள்ள மேல் ஆர்கானிசம் மேல் கேமெட்டை டெபாசிட் பண்ணணும். இல்லைன்னா அது தண்ணி மூலியமாவோ காத்து மூலியமாவோ ஃபீமேல் ஆர்கானிசத்துக்குள்ள போய் ரீச் பண்ணணும் மேல் கேமெட். Hence the process is called internal fertilization. So that அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்ததை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எங்கெல்லாம் நடக்குது, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எங்கெல்லாம் நடக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு கம்மியான 4 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர மீதி எல்லாம் வந்தா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அண்ட் என்சிஆர்டில இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு கேட்க போறாங்க. அதர் தென் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் வர போறது இல்லை. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். In all these organisms, egg is formed inside the female body where they fuse with the male gamete. எங்க? inside the female body தான் எக்கும் மேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுது. தெளிவா கொடுத்துட்டான். inside the female body egg ஃபார்ம் ஆகுது. inside the female body தான் இந்த வேர். அங்கதான் எங்க? inside the female bodyல தான் உங்களுக்கு மேல் கேமெட் போய் ஃபியூஷனே நடக்குது எக்கோட. எக் தான் ஃபீமேல் கேமெட். In organisms exhibiting internal fertilization, the male gamete is motile. ஏன்னா male gamete to reach female gamete, male gamete தான் must reach female gamete. அப்போ male gamete motile இருக்கும் and has to reach the egg in order to fuse within it. Okay. In this event, though the number of sperm produced is very large, sperm எக்கச்சக்கமா, ovum or egg ஒன்று தான் ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஸ்பெர்ம் லட்சக்கணக்கில் ப்ரொடியூஸ் ஆகும். ஈவன் தோ த நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து மேல் கேமெட்ஸ் வந்து லேக்ஸ்ல இருந்தா கூட ஒரு ஸ்பெர்ம் தான் ஒரு எக்கோட ஃபியூஸ் ஆகும். ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்கோட ஃபியூஸ் ஆனதும் அந்த எக்கோட கம்பேட்டிபிலிட்டி ஸ்டாப் ஆயிடும். வேற எந்த ஸ்பெர்மும் உள்ள போக முடியாத மாதிரி ஆகிடும். ஓகே. There is a significant reduction in the number of egg produced. So number of sperm ஓட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் கேமெட் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. In seed plants, however, the non-motile male gametes are carried to female gametes by pollen tubes. Pollen tubes.
இந்த இடத்துல நான் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சொல்றது என்னன்னா, போலன் கிரெயின்ங்கிறது என்ன? போலன் கிரெயின் அப்படிங்கிறது என்ன? போலன் கிரெயின் இஸ் நாட் ஏ கேமிட். போலன் கிரெயின் கேமிட் கிடையாது. போலன் கிரெயின் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ மேல் கேமிட்டோஃபைட். போலன் கிரெயின் அப்படிங்கிறது மேல் கேமிட்டோஃபைட். இந்த போலன் கிரெயின் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், எக்ஸைனோட இருக்கும். இந்த போலன் கிரெயினோட டியூப் தான் மேல் கேமிட்ட எக்கு வரைக்கும் கொண்டு போறது பிளான்ஸ்ல. ஏன்னா பிளான்ஸ்ல மேல் கேமிட் நான் மொட்டைல், மூவ் பண்ணாது. அவனை கேரி கொண்டு போய் எக்கு வரைக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணி கொண்டு போய் விடுறது போலன் டியூப். போலன் கிரெயின் இஸ் மேல் கேமிட்டோஃபைட். டோன்ட் ஃபர்கெட். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். இப்போ ஃபர்டிலைசேஷன் பிளான்ஸ் அனிமல்ஸ்ல பார்த்தாச்சு, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது. ஈவெண்ட்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். ஜைகோட் தான் எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஃபர்ஸ்ட் செல்லு. ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, த ஜைகோட். ஒரு நிமிஷம். Formation of diploid zygote is universal in all sexually reproducing organisms. ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல தான் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகுது. மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் நடந்தாதான் ஜைகோட்டே ஃபார்ம் ஆகும். செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசத்துல மட்டும்தான் நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் வெரி காமன். அது பிளான்டா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். In organisms with external fertilization, zygote is formed in the external medium, water, usually water. Whereas in those exhibiting internal fertilization, zygote is formed inside the body of the organism. Internal na inside, external na outside zygote form ஆகுது. Fusion எங்க நடக்குது? மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட், அங்கதான் zygote form ஆகுது. Further development of zygote, developmentனா என்ன அர்த்தம்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். ஆளு மட்டும் வளர்ந்துகிட்டே போறான், அறிவு வளரவே இல்லைன்னா அது வெறும் growth தான். வெறும் growth வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. 10 பைசா, 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அறிவு எப்படி வளரும்? படிச்சாதான் வளரும். ஏதாவது ஒர்க் பண்ணாதான் வளரும். சும்மாவே உக்காந்துக்கிட்டு சோசியல் மீடியால மூழ்கிட்டு அடுத்தவன் என்ன பண்றாங்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அறிவு வளராது. நம்ம என்ன பண்றோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப இதுக்கு வந்துடலாம். Further development of zygote depends on the type of life cycle of the organism has and the environment it is exposed to. So life cycleங்கிறது நம்ம கிளாஸ் 11ல பிளான்ட்ஸுக்கு லைஃப் சைக்கிள் படிச்சோம். ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்லாம் படிச்சோம். ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஜைகோட் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா ஆல்கேல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே பிளான்ட் பாடி வந்து ஹாப்ளாய்டு. இது வந்து ஹாப்ளாய்டு கேமிட்டும் ஹாப்ளாய்டு கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனா ஜைகோட் டிப்ளாய்டு வந்துருது. பட் ஜைகோட்ல இருந்து ஆர்கானிசம் எப்படி ஆல்கே டெவலப் ஆகணும்? ஹாப்ளாய்டு. அப்ப மியோசிஸ் நடந்து திருப்பி ஆல்கே டெவலப் ஆகி வரும். சரி, இப்போ இந்த ஜைகோட்ல மியோசிஸ் எங்க நடக்குது? ஆல்கேல மட்டும் நடக்குது. பட் பிரையோஃபைட்ல ஸ்போரோஃபைட் வரும், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். எங்கெல்லாம் ஸ்போரோஃபைட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கோ அங்கெல்லாம் ஜைகோட்ல மைட்டாசிஸ் நடந்து டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜைகோட்ல மைட்டாசிஸும் நடக்கலாம், மியாசிஸும் நடக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த லைஃப் சைக்கிள். ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னா ஜைகோட்ல மியாசிஸ் நடக்கும். டிப்ளான்டிக் ஆர் ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்ல ஜைகோட்ல மைட்டாசிஸ் நடக்கும். ஓகே. In organisms belonging to fungi, algae, zygote develops a thick wall that is resistant to desiccation. Desiccation na enna sir? Desiccation na தண்ணி இல்லாம காஞ்சி போய் வீணா போயிடுறது. அதான் desiccation. அதுக்கப்புறம் அதால திருப்பி சர்வைவ் ஆக முடியாது. ட்ரை ஆகி ஜைகோட் டெட் ஆயிடுச்சுன்னா, அதுல இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், திருப்பி அது ரிவைவ் ஆகாது, டிவைட்லாம் ஆகாது. அதான் டெசிகேஷன். வித்தவுட் வாட்டர் டெத் டெசிகேஷன். ஆனா டெசிகேஷன் யூஸ்வலி இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க டெசிகேஷன். அண்ட் சம்டைம்ஸ் டேமேஜ் கூட ஆகும் ஜைகோட்டுக்கு. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்ல ஜைகோட் ஈஸியா டேமேஜ் ஆகலாம்.
It undergoes a period of rest before germination. Zygote வந்து some rest எடுத்துக்கறாங்க germinationக்கு முன்னாடி. ஓகேங்களா? Germinationக்கு முன்னாடி, before germination. In organisms with haplontic life cycle, as you have read in class 11, zygote divides by meiosis. இது neat question கேட்பாங்க, very important, to form haploid spores that grow into haploid individuals. Zygote meiosis நடந்து haploid spores ஃபார்ம் பண்ணி haploid sporeனால என்ன சொன்னோம், germinate ஆகும் சொன்னோம். haploid individuals ஃபார்ம் பண்ணுவாங்க. எது எதுல? algae. ஓகேயா? சரி. Next, consult your class 11 book and find out what kind of development takes place in the zygote in organisms with diplontic and haplodiplotic life cycle. ரொம்ப simple. Diplontic life cycle லையும் haplodiplotic life cycle லையும் zygote வந்து mitosis நடந்து ஸ்போரோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். டைரக்ட் ஆன்சர், அவ்வளவுதான். ஓகே. zygote ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டா இருக்கும். கேமெட்டோஃபைட் ஹேப்ளாய்ட்னு சொன்னல, ஸ்போரோஃபைட் இஸ் ஆல்வேஸ் டிப்ளாய்ட். அதுல இருந்து வர ஸ்போர் தான் ஹேப்ளாய்டா இருக்கும். ஓகே. zygote is the vital link that ensures continuity of the species between organism of one generation and the next. So ஒரு ஜெனரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் உள்ள லிங்க் யாருன்னா zygote. பேரண்டல் ஜெனரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் இடையில இருக்க லிங்க் யாருப்பா? zygote. Don't forget. Every sexually reproducing organism, include human beings, begin life as a single cell, the zygote. Including human னு சொல்லிட்டான். ஹியூமன்னாலும் பிளான்ட்ஸ்னாலும் அனிமல்ஸ்னாலும் நம்ம பிகின் பண்ற நம்ம லைஃப், ஒரு ஆர்கானிசத்தோட பிகினிங் எது அப்படின்னா zygote. Don't forget. ஒரு செல்லுல இருந்து தான் நம்ம என்டையர் எரும மாடும் ஃபார்ம் ஆகுது, என்டையர் ஹியூமன் பீயிங்கும் ஃபார்ம் ஆகுறான், என்டையர் பிளான்ட்டும் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட், சரி zygote வந்துருச்சு சார், அடுத்து எம்ப்ரியோஜெனிசிஸ். அவ்வளவுதான் முடிய போகுது. எம்ப்ரியோஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், மறந்துடக்கூடாது எப்பவுமே. ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ, அதுதான் எம்ப்ரியோஜெனிசிஸ். Embryogenesis refers to process of development of embryo from the zygote. Zygoteல இருந்து embryo develop ஆகுது. ஓகேங்களா? During embryogenesis, zygote undergoes cell division. zygoteல cell division நடக்குது. இதுல except haplontic life cycle, diplontic, haplodiplotic எதுவா இருந்தாலும் zygoteல mitosis தான் நடக்கும். zygoteல meiosis நடக்கலாமா? haplontic life cycleல நடக்கும். ஓகே. And cell differentiation. இந்த இடத்துல நல்லா cell division along with cell differentiation. Division with differentiation, development. While cell division increase the number of the cells in the developing embryo. So developing embryo, cell division வந்து cell நம்பரை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். எம்ப்ரியோல டெவலப்மெண்ட்டும் நடக்கணும்னா டிஃபரன்சியேஷனும் நடக்கும். So cell differentiation helps group of cells to undergo certain modification. So differentiation நாலே certain modification நடக்குது to form specialized tissues and organs to form organism. So அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, cell differentiation தான் ஆர்கானிசம். zygoteல இருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோல இருந்து ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் cell differentiation. அதான் டெவலப்மெண்ட். You have studied about the process of cell division and differentiation in the previous classனா 11th படிச்சாச்சு, செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் அந்த யூனிட்ல. சரி, இப்போ அனிமல்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டு ஓவிபேரஸ். ஓவிபேரஸ்னா முட்டை போடுறவன், விவிபேரஸ் அப்படின்னா குட்டி போடுறவங்க. அனிமல்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் ஓவிபேரஸ் அண்ட் விவிபேரஸ் based on whether the development of the zygote takes place outside the body of the female parent or inside. That is whether they lay fertilized or unfertilized eggs or give birth to young ones. அது fertilized egg, unfertilized egg எதை ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, ஓவிபேரஸ்னா முட்டை போடுறவங்க, ஜைகோட் ஃபர்டிலைஸ்ட் ஆர் அன்ஃபர்டிலைஸ்ட் ஜைகோட்டை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓவிபேரஸ். குட்டி போடுறாங்க, ஜைகோட் வந்து எம்ப்ரியோவா டெவலப் ஆகி யங் ஒன்னா டெவலப் ஆகி மதர் கிட்ட இருந்து பிரிஞ்சு டிட்டாச் ஆகி வராங்கன்னா அவங்க விவிபேரஸ். ஓவிபேரஸ் அனிமல்ஸ் லைக், இங்க எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம், reptiles and birds
the fertilized egg covered with hard calcareous shell. So fertilized egg வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்சியத்தாலான ஹார்ட் ஷெல் மூலியமா அதை கீழே லே பண்ணுது. இல்லைன்னா என்ன ஆயிடும், முட்டை உடஞ்சிரும். இன் சேஃப் பிளேஸ் இன் த என்விரான்மெண்ட். மோஸ்ட்லி இந்த ரெப்டைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில முட்டையை புதைச்சிட்டு போயிடும். ஆஃப்டர் ஏன்னா அந்த ப்ரெடேட்டர்ஸ் வந்து முட்டையை குடிச்சிடக்கூடாது. ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் இன்குபேஷன், அடக்காக்குறதுன்னு சொல்றாங்களா, கோழி முட்டையை அடக்காக்குது அந்த மாதிரி இன்குபேஷன், யங் ஒன்ஸ் ஹேட்ச் அவுட், முட்டையை உடச்சிக்கிட்டு யங் ஒன்ஸ் வெளியே வருது. ஆன் தி அதர் ஹேண்ட், இன் விவிபேரஸ் அனிமல்ஸ், குட்டி போடுறவங்க, majority of mammals including human beings, the zygote develops into young one embryo ல இருந்து young organism டெவலப் ஆயிடுது inside the body of female organism. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அனிமல்ஸ்ல ஹியூமன் பீயிங்க்கும் விவிபேரஸ்ல சொல்றேன், குட்டி போடுற ஆர்கானிசம்ல ஹியூமன் பீயிங்க்கும் அதர் அனிமல்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நாய், பூனை, எருமை மாடு, யானை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கங்க. நம்ம எல்லாம் விவிபேரஸ் தான். அந்த அனிமல்ஸ் எல்லாம் குட்டி போட்டா அந்த குட்டி அவங்க பேரண்ட் மாதிரியே பிறந்த உடனே மூவ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் டேவே. ஆனா ஹியூமன் பீயிங் நடக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க 6 மாசம் 5 மாசத்துல நடந்துரும், பசங்கன்னா 7 மாசம் 8 மாசம் ஆகும்பாங்க. பிறந்ததும் நடக்க மாட்டாங்க, இப்படியே படுத்து கிடப்பாங்க. குப்புற படுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும், குப்புற உழுவுறதுக்கே சர்டன் மந்த்ஸ் ஆகும். அப்புறம் மூவ்மெண்ட், அப்புறம் முட்டி காலை வச்சு நடக்கிறது, அப்புறம் தான் 2 காலில் எழுந்திரிச்சு நடக்கிறது. ஏன் தெரியுங்களா? அந்த அனிமல்ஸ் எல்லாம் விவிபேரஸ் சொல்றேன், ஓவிபேரஸ் சொல்லல, விவிபேரஸ். அந்த அனிமல்ஸ் எல்லாம் 4 காலில் நடக்கிறது, நம்ம 2 காலில் நடக்கும். அதனாலதான் டைம் ஆகுது, வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே. Zygote develops into young one inside the body of the female organism. After attaining a certain stage of growth, the young ones are delivered out. So சில வயிற்றுக்குள்ளேயே நல்லா grow ஆனதுக்கு அப்புறம் young ones deliver பண்றாங்க, deliver out of the body of the female organism because of proper embryonic care and protection. வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்காங்க அந்த விவிபேரஸ்ல அனிமல்ஸ்ல. யங் ஒன்ஸ்க்கு நல்ல கேர், ஃபுட்டு மதர் கிட்ட இருந்து சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பா இருக்காங்க. The chances of survival of young one is greater in viviparous organism. ஓவிபேரஸ் தான் வெளியே போய் இப்போ ஒரு மான் குட்டியே போடுது, விவிபேரஸ் தான். சிங்கமோ புலியோ வேட்டையாட வந்தா கூட அந்த மான் குட்டி கூட ஓரளவு ஓடி தப்பிக்கலாம். அதே ஒரு முட்டை போட்டுருக்குது கோழி, ஒரு பாம்பு வந்து அதை கொத்தி குடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, முட்டையால உருண்டு ஓடவா முடியும், தப்பிக்கவா முடியும்? ஸோ சர்வைவல் இஸ் ஹையர் in viviparous. Oviparous least. Okay. In flowering plants, the zygote is formed inside the ovule. After fertilization, the sepals, petals, stamens of the flower wither. Witherna கீழே காஞ்சி போயிடுது. witherna காஞ்சி போறது, dry ஆகிறது. dry ஆனா fall off, கீழே விழுந்துருது. Can you name a plant in which sepals remain attached? கத்திரிக்காய், சொலனேசி, கத்திரிக்காய், கப்பு மாதிரி மேலேயே இருக்கும்ல செப்பல். வெண்டைக்காய், மிளகா, அந்த கொக்கி மாதிரி இருக்கும்ல மிளகால, தட் இஸ் செப்பல். கத்திரிக்காயில இருக்கிறது செப்பல், மிளகாயில இருக்கிறது செப்பல். வேற என்ன? தக்காளியில அதை எடுத்துடுறாங்க, மார்க்கெட்டுக்கு வரும்போது எடுத்துடுறாங்க, செப்பலோட தான் இருக்கும். ஆனா தக்காளி ஃப்ரூட் வந்து செப்பலோட தான் இருக்கும். இதெல்லாம் சொலனேசியில இருக்கிற ஃப்ரூட்ஸ்னா காய்கறி, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், தக்காளியும் தான். அதுல செப்பல்ஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். த பிஸ்டில், ஹவவர், பிஸ்டில் அப்படிங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதுலதான் அவங்களுக்கு இது இருக்கு, எது, அந்த ஓவியூல், எம்ப்ரியோ சாக்லாம் பிஸ்டில்ல தான் இருக்கு. Pistil, however, remains attached to the plant. The zygote develops into embryo and the ovule develops into seed. இது neat question. Zygote embryoவா மாறுது, என்டையர் ஓவியூல் என்னவா மாறுது, சீடா மாறுது. ஆனா ஓவியூலுக்குள்ளதான் எம்ப்ரியோவே இருக்கு, ஓவியூலுக்குள்ளதான் எம்ப்ரியோ சாக்கு, எக்கு, ஜைகோட் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் ஓவியூலுக்குள்ளதான், இன்சைட் த ஓவியூல் தான். ஸோ ஜைகோட் எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. ஜைகோட் எம்ப்ரியோலாம் இருக்கக்கூடிய அந்த ஓவியூலுக்குள்ள தானே அவங்களா இருக்காங்க. என்டையர் ஓவியூல் என்னவா மாறுது, சீடா மாறுது. டோன்ட் ஃபர்கெட்.
the ovary develops into fruit. ஓவரி எங்க இருக்கு? ஓவியூல சுத்தி இருக்கு. ஓவியூலுக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்கு. அதை கடிச்சு சாப்பிடறோம்ல ஃப்ரூட், அதுக்குள்ள தானே சீட் இருக்கு. சீடை சுத்தி இருக்கிறது ஃப்ரூட். அப்போ ஓவியூல சுத்தி இருக்கிறது தான் ஓவரி. ஓவரி ஃப்ரூட்டா மாறுது. which develops a thick wall called pericarp that is protective in function. After dispersal na பரவறது. Seed germinate under favorable condition to produce new plants. Seed வந்து young plants are develop ஆயிடும். That's it. A few kind of fruit showing seeds and protective pericarp. So seed yes ன்னு எங்கெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் seed. அதை சுத்தி இருக்கிறது பெரிகார்ப். மோஸ்ட்லி நம்ம பெரிகார்ப் தான் சாப்பிட்றோம், ஃப்ரூட். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் பார்த்துங்க. இந்த டயக்ராம்ல இருக்கிறதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். இந்த டயக்ராம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்களா? சீடு பெரிகார்ப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு 2022ல. சரி, இப்போ நம்ம இந்த சாப்டர் முடிச்சிட்டோம். உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாளைக்கு காலையில செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் சாப்டர் பாடம் நடத்துவோம். எல்லாரும் மறக்காம வந்து கலந்துக்குங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். நன்றி. டவுட் இருந்தா இந்த ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். வெரி குட் மார்னிங் ரகுராமன், என்ன டவுட் சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார். ஒரு ஃப்ரூட்டுடைய எந்த பார்ட்ல சார் அதிகமான எடிபிள் பார்ட் இருக்கும்? மீசோகார்ப் changes that differs from plants to plant. For example, cashew nutல சீட்ல அதிகமான எடிபிள் பார்ட் இருக்கு. மேங்கோல பெரிகார்ப்லயும் மீசோகார்ப்ல அதிகமான எடிபிள் பார்ட் இருக்கு. So it is not a fixed one. சில ஃப்ரூட்ஸ்ல சீட் தான் எடிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் பீ பிளான்ட், பட்டாணி செடியில நம்ம சாப்பிடுற எடிபிள் பார்ட் மோஸ்ட்லி சீடு. அதோட சுத்தி இருக்கக்கூடிய பெரிகார்ப் வந்து அப்கோர்ஸ் பொரியலா செஞ்சு சாப்பிடலாம். பட் தி திங் இஸ், நீங்க கேட்கிற கேள்விக்கு அதிகமான எடிபிள் பார்ட்னா அதிகமான ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆயிருக்கிறது பீ பிளான்ட்ல புரோட்டீன், ஸ்டார்ச் இதெல்லாம் சீட்ல தான். ஸோ ஆப்பிள் அந்த மாதிரி இருக்குன்னா ஃபால்ஸ் ஃப்ரூட், தலாமஸ்ல போய் ஃப்ரூட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ் டு பிளான்ட். ஸோ திஸ் இஸ் நாட் அ திங், மெயின் திங்கா எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க முடியாதுன்னா இதுதான் அதுதான் பர்ஃபெக்டா மீசோகார்ப் தான், பர்ஃபெக்டா சீட் தான் சொல்ல முடியாது. தட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளான்ட் டு பிளான்ட். அதுதான் கொஸ்டின் கேட்கறதே. இந்த ஃபால்ஸ் ஃப்ரூட்ல இந்த ஆப்பிள் எல்லாம் வந்து உங்களுக்கு எடிபிள் பார்ட் என்ன? தலாமஸ்ல தான் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கும். அந்த மாதிரி அவன் கொஸ்டின் கேட்கறதுக்கு அந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். சார், இப்போ எண்டோகார்ப்னா சீடு தானேங்க சார்? எண்டோகார்ப்னா சீடு இல்ல, இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஃப்ரூட் வாலோட இன்னர்மோஸ்ட் லேயர். சீடுங்கிறது அதுக்கும் உள்ள இருக்கிறது. சீடுங்கிறது ஓவியூல் தானே, ஓவியூல் தான் சீடா மாறுது. ஓவரியோட இன்னர்மோஸ்ட் லேயர் தான் பெரிகார்ப்போட இன்னர்மோஸ்ட் லேயர். அது பெரிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் சொல்றாங்கல்ல. கார்ப்னு முடிஞ்சாலே உங்களுக்கு ஃப்ரூட் தான், ஃப்ரூட்டோட இன்னர்மோஸ்ட் லேயர். CARP, கார்ப்னு முடிஞ்சதுனாலே ஃப்ரூட் தான். நீங்க சொல்லும் போதே தெரியுது இல்லையா, எண்டோகார்ப். சார், அப்ப எண்டோஸ்பெர்ம் தான் வந்து சீடாங்க சார்? எண்டோஸ்பெர்ம் இஸ் நாட் சீட் கண்ணு. சீடுக்குள்ள எம்பிரியோ டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் தான் எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்ம் இஸ் நாட் a seed, but it is a part of seed. ஓகே சார். சரி, ஓகே. டெவலப்பிங் எம்பிரியோக்கான ஃபுட் அது எண்டோஸ்பெர்ம். நெக்ஸ்ட் சாப்டர்ல எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் நல்லா கிடைக்கும். தேங்க்யூ. ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you.